ஹாய் ஃபேமிலிஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். சட்டன்னு ஒன்று கற்றுக்கலாம். டுடே வந்து நம்ம டி நகர் வந்து ஒரு சின்ன ஷாப்பிங்காக போயிருந்தோம். கையில் ட்ரைபாட் எடுத்துகிட்டு போல் ஒரு vlog மாதிரி எடுத்திருந்தேன். என்னென்ன விஷயங்கள் பண்ணோம், என்னென்ன விஷயங்கள் வந்து அங்கே இருந்துச்சு. ஸோ ஒன்றும் இல்லை, சிம்பிள் 600 எடுத்துகிட்டு போயிட்டு ஹாஃப் சாரிக்கான ஷால் வாங்கிறதுக்காக போனேன். பட் அங்கே போனால் ரேட் வந்து தெரியல. என்னோடய சேல்ரி அப்டேட் ஆகிறதுனால எனக்கு அந்த ரேட் வந்து டூ ஹையாக இருக்கான்னு தெரியல. ஒரு பாஸ்ட் ஒரு 2 இயர்ஸாக நாங்கள் வந்து சரியாக ப்ராப்பராக ட்ரெஸ்ஸஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணல டியூ டு ஃபினான்ஷியல் இஷ்யூஸ். ஸோ நாங்கள் வந்து போய் ஷால் போனோம்னா நிறைய அவ்வளோ கடைகள் இருந்துச்சு. பட் எல்லாமே ரொம்ப ஹை ரேட்டாக இருந்துச்சு. ஈவன் ஒரு ஜூஸ் நான் ஸ்டார்டிங் எனக்கு தெரிஞ்சு நான் குடிக்க ஆரம்பித்தேன் 10 ருபீஸ் என்னமோ வாங்கினாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அதே கரும்பு ஜூஸ் வந்து 25 ருபீஸ் வாங்குறாங்க. ஒரு சில இடங்கள் 30 ருபீஸுமே குடிக்கிறதுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ போனால் இங்கே வந்து பெரிய பெரிய ஷாப்பில் தான் வந்து அந்த சிங்கிள் நீங்கள் ஷால் எடுக்கிறீங்கன்னா பெரிய கடைகள் போங்கன்னாங்க. ஸோ இந்த கடையில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து அவுட்ஃபிட் எல்லாமே நல்லா இருந்துச்சு. லெஹங்கா, சுடிதாஸ். இந்த கடையோட நேம் எனக்கு தெரியல, சும்மா போனப்போ கிளிப்பிங்ஸ் மட்டும் எடுத்தேன். ஸோ ஓரளவுக்கு எனக்கு லெஹங்காஸ் வந்து அல்ட்டியாக இருந்துச்சு. அப்படியே திரும்ப செட் ஆகலை. பர்பிள் கலர் ஷால் இருக்கான்னு பார்த்தோம், திரும்ப செட் ஆகலை. ஸோ கடையை விட்டு வெளில வந்துட்டு வேறு ஒரு கடைக்கு போகணும். ஐ திங்க் களஞ்சியம்னு சொல்லிட்டு டி நகரில் இருக்குது. ஸோ அங்கே தான் இந்த கிளிப்பிங்ஸ் வந்து எடுத்தேன் நினைக்கிறேன். இல்லை, இந்த கடை ஆமாம், இது வந்து களஞ்சியம் சொல்லிட்டு நாங்கள் ஒரு கடைக்கு போனோம். ஸோ அங்கேருந்து கிளிப்பிங் தான். அங்கே தான் வந்து எங்களுக்கு ஷால் செட் ஆச்சு. அரௌண்ட் 299க்கு சிம்பிளாக ஒரு பார்டர் வச்சு நான் எடுத்துகிட்டு வந்தேன். அப்புறமா வெளில வந்துட்டோம். ஸோ சிம்பிளாக தான் இருந்துச்சு. எல்லா இடத்துலையுமே ஷால் அரௌண்டு 699, 599 அந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கு அடுத்து ஒரு ஸ்பாட் போகும்போதே பார்த்தேன், இதோ இந்த இயரிங் ஸ்பாட். இந்த இயரிங்லாம் இந்த பிக் ஜிம்காலாம் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் அரௌண்டு 400, 499, 599. இது என்னோடய ஒரு நாள் சேல்ரி போகும்போது பார்த்தேன். இது ரொம்ப க்ரேஸாக இருந்துச்சு இந்த ஜிம்கா. பட் 500 கொடுத்து வாங்கணுமா? பட் கீழெல்லாம் ஒரு 200, 300 ரேஞ்சுக்கு வந்து இருந்துச்சு. பட் இந்த ஜிம்கா வந்து எனக்கு ரொம்ப க்ரேஸாக இருந்துச்சு. ஆனால் 499 வாங்குகிற அளவுக்கு அப்படி சுற்றி பார்த்துட்டு பேக்ஸ் எல்லாமே அல்ட்டியான கலெக்ஷன்ஸ் நிறைய வச்சுருந்தாங்க. சும்மா அப்படியே சுற்றி பார்த்துட்டே போனோம். ஏன்னா அந்த ஷாலுக்கே நாங்கள் 50% அமௌண்ட் வந்து செலவு பண்ணிட்டோம். ப்ளஸ் சரி வந்தோமே சொல்லிட்டு ஒரு கரும்பு ஜூஸ் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். அங்கேயுமே எனக்கு இந்த கரும்பு ஜூஸ் கடை வந்து ரொம்ப அன்ஹைஜீனாக இருந்துச்சு. ஓகேங்களா, அப்படியே சாப்பிட்டுட்டு பஸ் ஸ்டாப் என்னன்னு தெரியல எங்களுக்கு சரியாக. நாங்கள் வந்து கோயம்பேடு ரூட்டுக்காக வரணும், பஸ் ஸ்டாப் சரியாக தெரியலன்னு சொல்லிட்டு வந்த வழியாக திரும்ப ரிட்டர்ன் போயிருந்தோம். ஸோ ஓகே ஓவரால். பட் ரொம்ப டூ காஸ்ட்டாக இருந்துச்சு. பட் டாப்ஸு அந்த மாதிரிலாம் எடுக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் டி நகர் போகலாம். சாரீஸ்லாம் கொஞ்சம் ஹை ரேஞ்சாக தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. உங்களுக்கு அந்த மாதிரி எந்த கடைக்கு போவீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த vlog பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அடுத்தடுத்து நிறைய வீடியோஸ் வந்து யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து போடணும். அதுக்கு உங்களோட சப்போர்ட் தேவை. ரோட் சைட் ஷாப் எல்லாமே பார்த்தோம். பட் எதுவுமே வாங்குற அளவுக்கு கையில் பைசா இல்லை ஓப்பனாக சொல்ல போகலாம். சுற்றி பார்த்துட்டே போனோம். தட்ஸ் ஆல். ஓவரால் நம்ம வந்து நான் ரோட் சைடில் இருக்கவங்க தான் சப்போர்ட் பண்ணேன். ஸோ போயிட்டு ஆனால் எங்களுக்கு வந்து அந்த ஷால் வந்து நாங்கள் ரோட் சைடில் இருக்கவங்ககிட்ட கேட்டோம், பட் கிடைக்கல. இந்த வீடியோ பிடிச்ச மறக்காம லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ.